தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். நற்கருணை வடிவில் எங்கள் மத்தியிலே எழுந்தருளியிருக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம். இந்த மாலை வேளையிலே ஒரு சில மணித்துளிகள் உம்மோடு இருந்து உம்மோடு பேசுவதற்கும் உரையாடுவதற்கும் ஜெபிப்பதற்குமாக இந்த நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கின்ற ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் நல்ல தெய்வம் நீர். இன்று இந்த உலகம் முழுவதும் ஒருவித அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எங்களை எல்லாம் பாதுகாத்து அச்சத்திலிருந்து விடுவித்துக் கொண்டே இருக்கின்றீர். பல்வேறு துன்பங்களையும் சவால்களையும் நெருக்கடிகளையும் நாங்கள் சந்தித்துக் கொண்டே இருந்தாலும் நீர் எங்களை கைவிடவில்லை. எங்களோடு உடனிருந்து எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன், எங்களை பராமரித்துக் கொண்டிருக்கின்றேன். அன்பு ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உம்மை தேடி வந்திருக்கின்றோம். உம்மோடு பேசுவதற்கும் உரையாடுவதற்கும் ஜெபிப்பதற்குமாக வந்திருக்கின்றோம். உமது அருளை தேடி வந்திருக்கின்றோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து எங்களை வாழ வைப்பேன் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். இதோ இந்த நேரம் முழுவதையும் அது கருத்தில் ஒப்படைக்கின்றோம். இந்த நேரம் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்படைக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தோம். எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய குடும்பங்களையும் இந்த உலகிலே கொரோனா என்று சொல்லக்கூடிய வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் உமது கரத்திலே ஒப்படைக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, நீரே எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. உமது வல்லமையால் எங்களை பாதுகாப்பீராக. உமது ஆற்றல் எங்களுடைய வாழ்க்கையில் என்றுமே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துவதாக. அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இது அருமையான வேளையிலே இறைவனோடு இந்த நேரத்தை நாம் செலவழிப்போம். இறைவனை பற்றி மட்டுமே சிந்திப்போம். ஆகவே இது ஆராதனையின் தொடக்கமாக நாம் இறைவனுடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்ற இந்த பல்லவியை பாடி ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன்.
நம்முடைய குடும்பங்களை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்கள், பெரியவர்கள், வயதில் மூத்தோர்கள், குறிப்பாக படுத்த படுக்கையிலே இருக்கக்கூடிய வயதானவர்கள், வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல் இருக்கக்கூடிய பெரியவர்கள், ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் என்று ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய இந்த காலகட்டத்திலே நீர் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழிநடத்தும் என்று இறைவனிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள், கடன் தொல்லை பிரச்சனைகள், வேதனைகள், நிம்மதியற்ற சூழல்கள், தற்போது ஊரடங்கினால் வேலை இல்லாத நேரங்கள், வறுமை, ஏழ்மை, எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீர் பார்த்துக் கொள்ளும் என்று சொல்லுவோம். ஆண்டவரிடத்திலே தொழுநோயாளர் வந்து சொன்னார், ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை குணமாக்க முடியும் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், விரும்புகிறேன், குணமாக என்று சொன்னார். குணமடைந்தார். ஆகவே நாமும் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் விரும்பினால் எங்களுடைய இந்த துன்பங்களை எல்லாம் போக்க முடியும். நீர் விரும்பி எங்களுடைய இந்த துன்பங்களை எல்லாம் போக்க வேண்டும் என்ற இடத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். இது இடத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள், கடன் தொல்லை பிரச்சனைகள், நிம்மதியற்ற சூழல்கள், வறுமை, வேலையின்மை, இப்பொழுது இந்த ஊரடங்கு நிலைமை எல்லாவற்றையும் அது கருத்திலே ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். நம்முடைய நோய்களை எல்லாம் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக கொரோனா வைரஸ் காரணமாக COVID-19 என்ற நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், எப்பொழுது நான் கொரோனா நோயினால் பாதிக்கப்படுவேனோ என்ற ஏக்கத்தோடு, பயத்தோடு, அச்சத்தோடு, கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், வேகமாக பரவக்கூடிய இந்த கிருமியின் தொற்றிலிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய நோய்கள், வலிகள், உடல் வலிகள், உள்ளத்தில் இருக்கக்கூடிய காயங்கள், சோர்வுகள், அசதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீரை பார்த்துக் கொள்ளும் என்று சொல்லுவோம். ஆண்டவர் விரும்பினால் நம் அனைவரையும் குணமாக்க முடியும். இந்த உலகத்தை இந்த நோயின் பிடியிலிருந்து, இந்த வைரஸ் தொற்றின் பிடியிலிருந்து பாதுகாக்க முடியும். ஆகவே ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, நீரை பார்த்துக் கொள்ளும், உம்முடைய மக்களை நீரை பார்த்துக் கொள்ளும், நீரே தயவாய் கண்ணோக்கும், எங்களுக்கு நீரே உடல் சுகத்தை தந்தருடும், இந்த வைரஸ் நோயிலிருந்து எங்களை பாதுகாத்தருடும், நீரே எங்களை காப்பாற்றும். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். நம்முடைய பங்கு சமூகத்தை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பங்கு சமூகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு
மக்கள், இந்த பங்கு சமூகத்திலே நம்மோடு வாழக்கூடிய ஏனைய மக்கள், எல்லா மக்களையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கும். ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த பங்கு சமூகத்தை பாதுகாத்தருளும். இந்த வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாத்தருளும். எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தருளும். நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய தீய சிந்தனைகள், தீய எண்ணங்கள், தவறான சிந்தனைகள், தவறான எண்ணங்கள், பிறரை பற்றிய தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள், பழிவாங்குதல் போன்ற தீய குணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லாவற்றையும் மாற்றியர்கள். எங்களுடைய பங்கு சமூகத்தில் இந்த தீய சிந்தனைகள், தீய எண்ணங்களை எல்லாம் மாற்றியர்கள். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதியும். உம்மிடத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம், உம்மை தேடி வந்திருக்கின்றோம், உம்மிடத்திலே வந்திருக்கின்றோம், ஆறுதலை தேடி வந்திருக்கின்றோம். எங்களுக்கு ஆறுதலை தாரும். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். ஒட்டுமொத்த உலகத்தை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த உலகமே அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகமே பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகமே கலங்கி போயிருக்கிறது. உள்ளம் கலங்கி போயிருக்கிறது. எவ்வளவோ மக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கொரோனா வைரஸ் தொற்றினால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த நொடி என்ன நிகழுமோ என்ற பதட்டத்திலே பல்வேறு நாட்டிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, ஒட்டுமொத்த உலக சமூகத்தை மது கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். எல்லா மக்களும் உம்முடைய பிள்ளைகள். எல்லாரையும் நீரே கண்ணோக்கிப்பார். உம்மை தேடியவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. உம்மை நோக்கி மன்றாடுகின்றவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆகவே இந்த மனித சமூகத்தை கண்ணோக்கிப்பார். உடைய மக்களை கைவிட்டு விடாதையும், இறப்புக்கு உள்ளாக்கி விடாதையும் பாதுகாத்திடம். வாழ வேண்டும், நாங்கள் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும். உமக்கு நன்றிக்குரியவர்களாக வாழ வேண்டும். உம்மிடத்திலே நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ வேண்டும். உமக்கு சான்று பகர வேண்டும். ஆகவே ஒட்டுமொத்த உலக சமூகத்தை ஒப்படைக்கின்றோம். குறிப்பாக உலகத்திலே, எங்கள் நாட்டிலே, ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை நீர் பாதுகாக்க வேண்டும் என்று உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உடைய மக்களை எல்லாம் நீர் பாதுகாத்தருளும். நீரே அவர்களுக்கு துணையாக இருந்தருளும். வேதனையின் உச்சகட்டத்திலே, வலிகளின் உச்சகட்டத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் கொரோனா வைரஸ் தொற்று, மறுபுறம் பசியும் பட்டினியும் வறுமையும் ஏழ்மையும், இப்படி மனித வாழ்க்கை பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது. பல்வேறு வேதனைகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களை பாதுகாத்தருளும். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். வாழ்க்கையிலே இவற்றையெல்லாம் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, அனைத்தையும் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இதோ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். தர்மியான வேளையிலே ஆண்டவர் நம்மோடு பிரசன்னமாக இருக்கின்றார். நற்கண்ணை ஆண்டவர் நம்மோடு பிரசன்னமாக இருக்கின்றார். அவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். தூய ஆவியானவர் நமது மத்தியிலே செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார் என்ற உணர்வோடு நாம்
நாம் அனைவரும் இணைந்து உன்னத வல்லமை இறைவா எனக்கு தாரும் என்று இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய தேவைகளை எடுத்துரைப்போம். உன்னத வல்லமையே இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையே இந்நேரம் ஊற்றுமையா, பரலோக வல்லமையே இந்நேரம் ஊற்றுமையா, உன்னத வல்லமையே இறைவா எனக்கு தாரும். உலர்ந்து போன எலும்புகளா, உலரப்பட்ட எங்களிலே, உலர்ந்து போன எலும்புகளா, உலரப்பட்ட எங்களிலே உயிர்தரும் ஆவியை தந்து வீர சேனையாய் மாற்றிடுமே, உயிர்தரும் ஆவியை தந்து வீர சேனையாய் மாற்றிடுமே, உன்னத வல்லமையே இறைவா எனக்கு தாரும். வாக்களித்த வல்லமையே பெந்தெகோஸ்தே நாளினிலே, வாக்களித்த வல்லமையே பெந்தெகோஸ்தே நாளினிலே பொழிந்த இறைவா எங்களிலும் நிரம்பி வழிய செய்தருளும், பொழிந்த இறைவா எங்களிலும் நிரம்பி வழிய செய்தருளும், உன்னத வல்லமையே இறைவா எனக்கு தாரும். அடிமை விலங்குகள் தகர்ந்திடவே அக்கினி ஆவியை ஈந்திடுமே, அடிமை விலங்குகள் தகர்ந்திடவே அக்கினி ஆவியை ஈந்திடுமே, தடைகளும் கடைகளும் எரிந்திடவே மீட்பின் ஆவியை ஊற்றிடுமே, தடைகளும் கடைகளும் எரிந்திடவே மீட்பின் ஆவியை ஊற்றிடுமே, உன்னத வல்லமையே இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையே இந்நேரம் ஊற்றுமையா, பரலோக வல்லமையே இந்நேரம் ஊற்றுமையா, உன்னத வல்லமையே இறைவா எனக்கு தாரும். நாம் கண்களை மூடி ஆண்டவர்
ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். இறைவனுடைய வல்லமை நமது மத்தியிலே பொழியப்பட வேண்டும் என்ற இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம். வல்லமை நிறைந்த ஆண்டவரே, அருமையான இந்த மாலை பொழுதிலே உம்மோடு நாங்கள் ஒன்றாக இருப்பதற்கு அருமையான இந்த வாய்ப்பை தந்திருக்கின்ற ஆண்டவரே, உள்ளத்திலே கலக்கத்தோடு வந்திருக்கின்றோம், உள்ளத்திலே வேதனைகளோடு வந்திருக்கின்றோம், உள்ளத்திலே அச்சத்தோடும் பயத்தோடு வந்திருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் இனி வருகின்ற நாட்களிலே என்ன நடக்குமோ என்ற ஒருவித பயத்தோடு உண்மை தேடி வந்திருக்கின்றோம். ஆனாலும் நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். நீர் எங்களை வாழ வைப்பீர், எங்களை பாதுகாப்பீர், பராமரிப்பீர், காப்பாற்றுவீர், எந்த சூழ்நிலையிலும் நீர் கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், வாழ்க்கையில் எங்களுக்கு துணையாக இருந்தாலும் இந்த நாட்களிலே எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் சோர்ந்து போகாதவாறு எங்களுக்கு துணையாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களை விட்டு விலகாதவாறு பார்த்துக் கொள்ளும், நாங்கள் உம்மை விட்டு விலகாதவாறு பார்த்துக் கொள்ளும். நாங்கள் உம்மோடு இருப்பதற்கு உமது வல்லமை எங்களுக்கு தாரும், உமது ஆசையை எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் நல்ல உணர்வுள்ள சுகத்தோடு வாழ்வதற்கு அருள் தாரும். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே எங்களை பாதுகாத்திருக்கின்றேன், நல்ல உடல்நல சுகத்தோடு பாதுகாத்திருக்கின்றேன். இந்த கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். எங்கள் பங்கு மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த பகுதியிலே வாழக்கூடிய எல்லா மக்களையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். உலகத்திலே வாழக்கூடிய நிறைய மக்களை நீர் பாதுகாத்துக் கொண்டே இருக்கின்றேன். ஒரு சிலர் பாதிக்கப்பட்டாலும் ஏனைய எல்லா மக்களையும் நீர் பாதுகாத்துக் கொண்டே இருக்கின்றீர். ஆண்டவரே, அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். அதே வேளையிலே பாதிக்கப்பட்ட மக்களையும் நீர் குணப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம், காப்பாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களை எல்லாம் நீர் தொட்டு குணப்படுத்தி பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அருமையான இந்த வேளையிலே உம்மோடு இருப்பதற்காக நாங்கள் இந்த நேரத்தை செலவழித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த வேளையிலே நீர் எங்களோடு உடனிருந்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா அச்சத்தையும் போக்கி நல்ல உடலுள்ள சுகத்தோடு நாங்கள் வாழ்வதற்கு அருள் தருமாறு ஜெபிக்கின்றோம். வல்லமை மாற்றலும் எங்களுடைய வாழ்க்கையில் என்றுமே துணையாக இருப்பதாக திருப்பாடல்களிலே நாங்கள் வாசிக்கின்றோம். ஆண்டவரை உடன் நான் அடைக்கலம் போகின்றேன், நான் ஒரு நாளும் ஏமாற்றப்படைய விடாதேன் என்ற வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது உம்மிடத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் படைக்கின்றோம், உம்மிடத்திலே வருகின்றோம், உண்மையே தேடி வருகின்றோம், உம்மோடு இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களிலே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை ஊக்கப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு துணையாக இருந்து வல்லமையால் எங்களை நிரப்புமாறு ஜெபிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த நாளிலே ஒரே ஒரு திருப்பாடலை மட்டும் வாசித்து ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்வதற்காக ஜெபிக்க இருக்கின்றோம். நாளிலே சிந்தனை எதுவுமே வழங்கப்படாது, மாறாக நாம் ஆராதனை மட்டுமே செலுத்துகின்றோம், ஜெபிக்கின்றோம், இறைவேண்டல் மட்டுமே செய்கின்றோம். ஆகவே இந்த திருப்பாடல் 38 துன்புற்றவர்களுடைய மன்றாட்டு. நாம் எல்லாரும் ஒருவித பயத்திலே அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகமே அவ்வாறு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒருபுறம் இந்த கோவிட்-19 என்ற நோய், மறுபுறம் மக்கள் பசியினால் மடிந்து விடுவார்களோ, வேதனைப்பட்டு விடுவார்களோ என்று சொல்லக்கூடிய ஏராளமான பயம். ஆகவே எல்லாருமே ஒரு விதமான துன்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த திருப்பாடல் ஒரு ஆறுதலை நமக்கு கொடுக்கின்றது. ஆண்டவரிடத்திலே மன்றாடுகின்ற பொழுது ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்க்கின்றார். நாம் இந்த திருப்பாடலை வாசிப்போம். திருப்பாடல் 38. ஆண்டவரே, என் மீது சினங்கொண்டு என்னை கண்டியாதையும், என் மீது சீற்றம் கொண்டு என்னை தண்டியாதையும். இந்த திருப்பாடல் ஆசிரியர் வாழ்க்கையில் அவர் துன்பத்தை எதிர்கொள்ளுகின்ற பொழுது, துன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது ஆண்டவரிடத்திலே சொல்லுகின்றார், முறையிடுகின்றார். ஒருவேளை நான் தவறு செய்திருக்கலாம், அந்த தவறை முன்னிட்டு நான் இந்த துன்பத்தை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னை நீர் கைவிட்டு விடாதே, உமது சினத்தை என் மீது காட்டாதே,
நீர் சினம் கொண்டால் என்னால் ஒருபோதும் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆகவே ஆண்டவர் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார். நாம் அந்த உணர்வோடு மன்றாடுவோம். பாருங்கள், அருமையான வார்த்தைகள். ஏனெனில் உம் அம்புகள் என்னுள் பாய்ந்திருக்கின்றன, உமது கை என்னை அழுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே எப்போ இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை சுட்டிக்காட்டுவதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. மக்கள் இறைவன் மீது நம்பிக்கை இழந்து, இறைவன் மீது நம்பிக்கை வைக்க தவறி உலகின் மீது, உலக இன்பங்களின் மீது, உலக செல்வத்தின் மீது, உலக ஆசைகள் மீது நம்பிக்கை வைத்து இறைவனை மறந்ததால் பல்வேறு துன்பங்களை இந்த நாட்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த திருப்பாடல் படப்பிடித்து நமக்கு காட்டுகிறது. ஆகவே இந்த சிந்தனையோடு நாம் இதை வாசிப்போம். நீர் கடுஞ்சினம் கொண்டதால் என் உடலில் நலமே இல்லை, என் பாவத்தால் என் எலும்புகளில் வலுவே இல்லை, என் குற்றங்கள் தலைக்கு மேல் போய்விட்டன, தாங்க ஒண்ணா சுமை போல அவை என்னை வெகுவாய் அழுத்துகின்றன, என் புண்கள் அழுகி நாற்றம் எடுக்கின்றன, என் மதிகேடுதான் இதற்கெல்லாம் காரணம். நான் மிகவும் ஒடுங்கி போனேன், நாளெல்லாம் துயரிட்டு திரிகின்றேன், என் குடல் முற்றிலும் வெந்து போயிற்று, என் உடலில் சற்றேனும் நலமில்லை, நான் வலுவற்று போனேன், முற்றிலும் நொறுங்கி போனேன், என் உள்ள கொதிப்பினால் கதறுகின்றேன். என் தலைவரே, என் பெருமூச்செல்லாம் உமக்கு தெரியும், என் வேதனை குரல் உமக்கு மறைவாயில்லை, என் உள்ளம் வேதனையால் துடிக்கின்றது, என் வலிமை என்னை விட்டு அகன்றது, என் கண்களும் கூட ஒளி இழந்தன. 10 இறைவார்த்தைகளை வாசித்தோம். இடையிலே கொஞ்சம் இறைவார்த்தைகளை விட்டுவிட்டு 15ற்கு பிறகு நான் மீண்டும் தொடர்ந்து வாசிக்கின்றேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் உண்மையே நம்பி இருக்கின்றேன், என் தலைவராகிய கடவுளே செவிசாய்த்தருளும். அவர்கள் என்னை பார்த்து கழிக்க விடாதேயும். என் கால் தடுமாறினால் அவர்கள் பெருமை கொள்வர் என்று சொன்னேன். நான் தடுமாறி விழும் நிலையில் இருக்கின்றேன். நான் எப்போது வேதனையில் உள்ளேன். என் குற்றத்தை நான் அறிக்கையிடுகின்றேன், என் பாவத்தின் பொருட்டு நான் அஞ்சுகின்றேன். காரணமின்றி என்னை பகைப்போர் வலுவாய் உள்ளனர், வீணாக என்னை வெறுப்போர் பலராய் உள்ளனர். நன்மைக்கு பதிலாக அவர்கள் எனக்கு தீமை செய்கின்றனர், நன்மையை நாடும் என்னை பகைக்கின்றனர். ஆண்டவரே, என்னை கைவிடாதேயும். என் கடவுளே, என்னை விட்டு அகன்று விடாதேயும். என் தலைவரே, மீட்பரே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். இது திருப்பாடல் இறுதியிலே ஆண்டவரை அழைக்கின்றது. ஆண்டவரே, விரைந்து வாரும், விரைந்து வந்து எங்களை காப்பாற்றும் என்று அழைக்கின்றது. ஆகவே இந்த அருமையான நேரத்திலே, அருமையான இந்த மாலை வேளையிலே, ஆகவே நாம் மீண்டும் கண்களை மூடி ஆண்டவருடைய கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஒருவேளை இந்த உலகம் கடவுளுக்கு எதிராக செய்திருக்கக்கூடிய தவறுகளினால் இந்த வேதனைகளை, இந்த நோய்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆகவே ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்பிக்கையோடு மீண்டும் நாம் அவரை தேடி செல்ல வேண்டும். இது ஆண்டவர் நமது மத்தியிலே தான் இருக்கின்றார். அவர் நம்மை விட்டு எங்கும் போய்விடவில்லை, நாம் தான் ஆண்டவரை தேடவில்லை. ஆகவே இந்த நேரத்திலே நாம் ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவரே, இதோ நீர் எங்கள் மத்தியிலே இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்னும் இடத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆகவே நமது மத்தியிலே நற்கருணை ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவரை உற்று நோக்குவோம். ஆண்டவரை உற்று நோக்கி, ஆண்டவரே, உம்மை நான் தேடி வந்திருக்கிறேன், உம்மை நான் தேடி வந்திருக்கிறேன், என்னை நீர் குணப்படுத்த வேண்டும் என்று. இயேசுவே, உம்மை தேடி வந்தேன், என்னை குணப்படுத்தும் என்று இந்த பாடலை பாடுவோம். அதே வேளையிலே, ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கின்றீர், நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்திக் கொண்டே இருக்கின்றீர், ஒருபோதும் நீர் எங்களை கைவிடுவதில்லை. இந்த உணர்வோடு நாம் இந்த பாடலை பாடி நாம் இறைவனிடத்திலே ஜெபிப்போம். இயேசுவே, உம்மை தேடி வந்தேன்,
என்னை குணப்படுத்தும். இயேசுவே உம்மை தேடி வந்தேன், என்னை குணப்படுத்தும். துன்பங்களா துயரங்களா துயரப்பட்டேனே நான், துன்பங்களா துயரங்களா துயரப்பட்டேனே. உம்மை நம்பி ஓடி வந்தேன், உம்மை நம்பி ஓடி வந்தேன். என்னை குணப்படுத்தும், நீ என்னை குணப்படுத்தும். இயேசுவே உம்மை தேடி வந்தேன், என்னை குணப்படுத்தும். இயேசுவே உம்மை தேடி வந்தேன், என்னை குணப்படுத்தும். கவலைகளால் கஷ்டங்களால் உடைந்து போனேனே நான், கவலைகளால் கஷ்டங்களால் உடைந்து போனேனே. உம்மை நம்பி ஓடி வந்தேன், உம்மை நம்பி ஓடி வந்தேன். என்னை குணப்படுத்தும், நீ என்னை குணப்படுத்தும். இயேசுவே உம்மை தேடி வந்தேன், என்னை குணப்படுத்தும். இயேசுவே உம்மை தேடி வந்தேன், என்னை குணப்படுத்தும். சோதனை
இது அருமையான நேரம். ஜெப வேளையிலே நம்மை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்த நேரத்திலே நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஒவ்வொருவரும் ஜெபிப்போம். நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரை நம்பிக்கையோடு தேடுகின்றவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. திருப்பாடலை நாம் வாசிக்க கேட்டதை போன்று துன்புறுகின்ற வேளையிலே ஆண்டவரே நம்மோடு இருந்து நம்மை குணப்படுத்துகின்றார், நம்மை காப்பாற்றுகின்றார், பாதுகாக்கின்றார், வழிநடத்துகின்றார். அவை ஆண்டவரிடத்தை இந்த நேரத்தில் ஜெபிப்போம். வல்லமை நிறைந்த அருமையான ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே எங்களை அன்போடு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மேலான அன்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களை ஒருபோது நீர் கைவிடுவதில்லை. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் எங்களை ஒருபோது நீர் கைவிடுவதில்லை. நீர் எங்களோடு உடனிருந்து எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டவரே, இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். ஆண்டவரே, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று வழியோரத்தில் அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த பார்வையற்ற மனிதன் கத்தினான். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் பார்வை பெற வேண்டும் என்று சொன்னான். பார்வை பெற்றான். மகிழ்ச்சியோடு இயேசுவை பின்தொடர்ந்தான். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் பாடுபட்ட பெண்மணி சொல்லுகின்றாள், நான் அவருடைய ஆடையை தொட்டால் போது நான் குணமடைவேன் என்று நம்பிக்கையோடு தொடுகின்றாள். குணமடைந்து செல்லுகின்றாள். மகளே, உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணப்படுத்தியது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நம்பிக்கையோடு ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். அது மட்டுமல்ல, நம்பிக்கையோடு அந்த பெண்மணி தொட்டதால் குணமடைகின்றாள். யாயினுடைய வீட்டிலிருந்து வந்து சொல்லுகின்றார்கள், உடைய மகள் இறந்து விட்டாள், நீ போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நம்பிக்கையை மட்டும் இழக்காதே என்று சொல்லுகின்றார். நம்பிக்கை இழக்காதே என்று சொல்லுகின்றார். வீட்டிற்குள் சென்று குழந்தையை எழுப்பி விடுகின்றார். உயிரோடு எழுப்பி விடுகின்றார். இறந்த குழந்தை எழுப்புகின்றது. ஆண்டவருடைய வல்லமை மேலானது. ஆண்டவருடைய வல்லமை மேலான அவர் நம்மை ஒருபோது கைவிடுவதில்லை. லாசர் இறந்தபோது கண்ணீர் சிந்தி அழுதவர் நம் ஆண்டவர். இறந்தபோது கண்ணீர் சிந்தி அழுதவர் நம் ஆண்டவர். அவை நாம் துன்பப்படுகின்ற பொழுது அவர் ஒருபோது நம்மை கைவிடுவதில்லை. நமக்காக நம்மோடு உடனிருந்து நமக்காக அழுது கொண்டே இருக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவர் நம்மை குணப்படுத்துவார். லாசருடைய சகோதரிகள், ஆண்டவரே 4 நாட்கள் ஆயிற்றே, நாற்றம் அடிக்குமே என்று சொன்ன பொழுது, நீ என்னை நம்புகிறாயா என்று ஆண்டவரிடத்தில் கேட்கின்றார். நம்பினால் நல்லது நடக்கும், நம்புகின்றேன் ஆண்டவரே என்று பதில் சொல்லுகின்றாள். லாசர் உயிர்த்தெழச் செய்யப்படுகின்றார். லாசர் உயிர்த்தெழுந்து வருகின்றார். லாசரை எழுப்பி விடுகின்றார். அது மட்டுமல்ல, 10 தொடுநோயாளிகள் ஊருக்குள்ளே வருவதற்கு வாய்ப்பில்லை. தூரத்திலிருந்தே சொல்லுகின்றார்கள், ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லுகின்றார்கள். நீங்கள் போய் உங்களை குருக்களிடத்திலே காட்டுங்கள். செல்லுகின்ற வழியிலே குணமடைந்து போய்விடுகின்றார்கள். ஆண்டவரே, பின்னால் இந்த பெண்மணி கத்திக் கொண்டு வருகின்றாளே, இந்த பெண்மணி அனுப்பிவிடக் கூடாதா என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது நல்லதில்லை. ஆனால் பெண்மணி விடுவதாக இல்லை. பாருங்கள் அவளுடைய நம்பிக்கை. ஆண்டவரே, மேசையிலிருந்து விழக்கூடிய சிறு துண்டுகளை அந்த நாய்கள் தின்னுமே என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றாள். இஸ்ரேலில் கூட இவ்வளவு நம்பிக்கையை நான் கண்டதில்லை. அம்மா, நீ செல், உடைய மகள் குணமடைந்து விடுவாள் என்று சொல்லுகின்றாள். நம்பிக்கையோடு அந்த பெண்மணி செல்லுகின்றாள். குழந்தை குணமடைகின்றது. இயேசுவிடத்திலே 100 தலைவர் ஒருவன் சொல்லுகின்றான், என்னுடைய மகன் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றான், நீர் அவனை குணமாக்க வேண்டும் என்று படை வீரர்கள் அவரிடத்திலே வந்து அழைப்பு விடுக்கின்றார்கள். இயேசு அவர்களோடு செல்லுகின்றார். ஆனால் அந்த 100 தலைவன் வழியிலே ஆள் அனுப்பி அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே, நீர் என்னுடைய இல்லத்திலே எழுந்து வருவதற்கு நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும். காரணம், உமது வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. என்னுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. நான் ஒருவரிடத்திலே போய் என்று சொன்னால் போகிறான், வாய் என்று சொன்னால் வருகிறான், இதை செய் என்று சொன்னால் செய்கிறான். ஆக என்னுடைய வார்த்தைக்கு வல்லமை இருப்பது போல் உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. ஆக நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய மகன் குணமடைவான் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் வியந்து போய்விடுகின்றார். ஒரு புற இனத்து மனிதன் எவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறார் என்று அந்த நம்பிக்கையை தான் ஆண்டவரின் நம்மிடத்தில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு தான் ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம். அந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் உம்மிடத்திலே வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய குடும்பங்களிலே பெற்றோர்கள், எங்களுடைய குழந்தைகள்
கணவன் மனைவி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொருவருமே நல்ல உடலுள்ள சுகத்தோடு வாழ்வதற்கு அருள்தாரும். எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் அமைதி நிறைந்த குடும்பங்களாக, அன்பு நிறைந்த குடும்பங்களாக, உறவு நிறைந்த குடும்பங்களாக வாழ்வதற்கு அருள்தாரும். எங்களிடத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள், பொறாமைகள், தேவையற்ற சிந்தனைகள், தவறான சிந்தனைகள், தவறான எண்ணங்கள் எல்லாவற்றையும் எங்களிடத்திலிருந்து போக்கியர்கள். எங்களுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக வாழ்வதற்கு அருள்தாரும். நல்ல முறையில் படிக்கவும், நல்ல பண்புகளோடு வாழவும், உமது இறை வார்த்தையை வாசித்து தியானித்து அதன்படி வாழுகின்ற நல்ல மக்களாக வாழ்வதற்கு அருள்தாரும். ஆண்டவரே, பெரியவர்களுக்காக ஜெபிக்கின்றோம், முதியவர்களுக்காக ஜெபிக்கின்றோம், படுத்த படுக்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கின்றோம், வயதான பருவத்திலே வீடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லாரையும் ஆசீர்வதித்தருளும். நோயாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த உலகத்தை எச்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கோவிட்-19 நோயினால் பாதிக்கப்பட்டு, கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே, வீடுகளிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய, தனிமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லா நாட்டினுடைய தலைவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதாரத்துறை பணியாளர்கள், காவல்துறையினர் என்று ஏராளமான மனிதர்கள் இந்த நோயிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று போராடி கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நல்ல உடல் சுகத்தை கொடுத்தரலும், பாதுகாத்தரலும், வல்லமையை கொடுத்தரலும், அவர்களை ஆசீர்வதித்தரலும். நீர் இந்த மக்களை ஆசீர்வதித்தரலும். இந்த நோய் தொற்றிலே உடைய மக்களை விடுவித்தரலும். உடைய நோய் தொற்றில் இந்த மக்களை பாதுகாத்தரலும். ஏராளமான இறப்புகளை நாங்கள் இந்த நாட்களில் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, எந்த இறப்பு நிகழாதவாறு நீர் எங்களை பாதுகாத்தரலும். உமது வல்லமை இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் நடக்காது. உமது விருப்பம் இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் நடக்காது. உமக்கு விருப்பம் எதுவோ அதன்படி எங்களை வாழவையும் உம்மிடத்திலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆண்டவரே, நீரை பார்த்துக் கொள்ளும் என்று சொல்வோம். ஆண்டவர் நமது மத்தியிலே இன்று நமக்காக ஒரு செய்தியை சொல்லுகின்றார். கலங்காதே, கலங்காதே என்று சொல்லுகின்றார். உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்லுகின்றார். நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று நமக்கு சொல்லுகின்றார். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. உள்ளம் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், நான் உங்களோடு என்றும் இருக்கிறேன், இது உலகம் முடியவரை என்னால் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை கொள்ளும். இந்த நம்பிக்கையோடு ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய இந்த செய்தியை உணர்ந்தவர்களாக, கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் என் இந்த பாடலை நாம் பாடி இறைவனுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் இப்பொழுது ஜெபிப்போம். கலங்காதே, 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 கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே. முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு,
கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. காலமெல்லாம் உடனிருந்து கரமிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரமிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார். உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. உள்ளம் கலங்க வேண்டாம், நடுங்க வேண்டாம், அஞ்ச வேண்டாம். நானே உன்னை வழிநடத்துகின்ற கடவுள். நானே உன்னோடு இருக்கின்றேன். நானே உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். அவரை நாம் உற்று நோக்குவோம். அவரோடு ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக நாம் பேசுவோம். இதை தொடர்ந்து இறையாசிரியருக்காக நம்மை தயார்படுத்துவோம். நாம் அனைவரும் விழுந்தால் படியிட்டு மாண்புயர் கீதத்தை பாடுவோம். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. உரையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. அவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு
சென்றே. திருவிடத்து ரத்தமாகியவற்றின் தூய மறைவுகளை வழங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை விடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற உம்மை மன்றாடுகின்றோம். சகாய மாதா சத்திய தேவதாயே, உம்மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. உம்மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா, துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா, கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோ. கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோ. சதா சகாய மாதா சத்திய தேவன்